Hello everyone, welcome back. Tricks of the Trading Tamil. This is Karthik. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்கமிங் டேஸ் எது மாதிரியான மூவ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறினது அப்படின்னா புல்லிஸோட பயாஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். மார்க்கெட் அதே போல் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்குனது அப்படின்னா பியரிஸ்க்கு உண்டான சிக்னல் பியரிஸோட பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம ட்ரெண்டியே வந்து டிசைட் பண்ணிடுறோம். ஸோ இது புல்லிஸில் இருக்க போகுது, இல்லை அடுத்தது வந்து பியரிஸில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து முன்கூட்டியே ஒரு 90% வந்து பர்ஃபெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். 1 or 2 டைம்ஸ் வந்து சம்திங் மிஸ் ஆகலாம். ஸோ அதோட லைவ் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 அதே போல் பிஎஸ்சி ஸ்மால் கேப் 250 இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே போல் ஒரு டார்கெட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட்டுங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் டேக்கு அல்லது இன்ட்ராடேக்கு உண்டான வியூ அப்படிங்கிற மாதிரி தாண்டி நம்ம கொடுத்துருந்த டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் டேஸோட டோட்டல் மூமெண்ட்டு எது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் அதே போல் நம்ம கொடுத்துருந்த ப்ரைஸுமே பார்த்தோம் அப்படின்னா முன்கூட்டியே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரைஸ் வரைக்குமே ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாகவே நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஸ்மால் அண்டு மிட் கேப்பில் தான் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். 1 or 2 வந்து ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் லார்ஜ் கேப் எடுப்போம். பட் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு மைனர் டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு டே டைம் ஃப்ரேம் ஸ்விங்குக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 month அல்லது ஒரு 2 monthக்கு உண்டான மார்க்கெட்டோட டைரெக்ஷன், அந்த ஸ்டாக்கோட டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி எடுத்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். பேஸ்டான அது வந்து சப்போர்ட் பேஸ்டு ட்ரேடாக இருக்கலாம், அல்லது ஒரு டிமாண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் நம்ம வந்து பிக் பண்ணுவோம். இது மாதிரியான ஒரு சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். அதாவது மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு நல்ல ஒரு அப் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணுவோம். சேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஷ், அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டில் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு வால்டைலான மூவு அல்லது ஒரு டைரெக்ஷனல் வந்து அகெயின்ஸ்டாக போகிறதோ அல்லது பாசிட்டிவாக போகிறதோ, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஷ்னு சொல்லுவோம். ஸோ கிராஷுங்கிறது டவுனாக போகிறது மட்டும்தான் நம்ம கிராஷ்னு சொல்லுவோம். அப்சைடில் நடக்கிறது வந்து சூப்பர் புல்லிஸு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இன்வெஸ்டராக இருக்கவங்களுக்கும் ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்களுக்கும் மார்க்கெட் இறங்குனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம். நிஃப்டி ஸ்மால் கேப் 250யோட சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சில் லாஸ்ட்டாக ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்துருந்தது. ஸோ இந்த கரெக்ஷனுக்கு உண்டான ரீசன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை வந்து கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே தவிர அது வந்து நெகட்டிவான ஒரு பாயிண்ட் கிடையாது. ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக ரியாக்ட் ஆனது. ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது, ஒரு புல்லிஸோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே சஸ்டெயின் ஆகி தடுமாறிட்டு இருந்தது. ஸோ அந்த ரீசன்னால் மார்க்கெட்டில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம், அவ்வளோ பெரிய டவுன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நடந்திருந்த டவுன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்திருந்த எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்டு, யூனியன் பட்ஜெட்டு, யூஎஸோட ரெசிஷன் ஃபியரு, ஜப்பானோட பாண்டு ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த சார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ், இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவாகவே தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மார்ச் 12 2024 மார்ச் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸ்மால் கேப் 250 பார்த்தோம் அப்படின்னா 14,200 ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டு இருந்தப்போ நம்ம இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் 17,860 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்மால் கேப் 250யோடது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 250யோட சார்ட்டுமே நம்ம கொடுத்துருந்தோம். 5,740 ரேஞ்சில் இருந்து 7,390 7,400 ப்ரைஸ் ரேஞ்ச் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைனுமே நம்ம போட்டு தான் கொடுத்துருந்தோம். ஸோ அது லைவாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கொடுத்துருந்த சார்ட் வந்து 12 கொடுத்துருந்தோம். 13 ஒரு ஃபாலு. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆனதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்மால் கேப் 250க்கு கொடுத்துருந்த டார்கெட்டு 17,860 ரேஞ்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வரும்போது பர்ஃபெக்டாக இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இதை நான் கிளியராக இந்த ரேஞ்சு வந்து டச் பண்ணும்போதுமே நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டில் அந்த இடத்துல இருந்து டார்கெட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நாம் இங்கேருந்து டார்கெட்டையே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்ச் வந்து ரீச் ஆயிருந்தது. ஸோ அதே போல் பிஎஸ்சி ஸ்மால் கேப் 250க்குமே நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா
5740 ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து இங்கிறது பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தோம். 7400 வந்து நம்ம டார்கெட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். 7400ங்கிறது அரௌண்ட் இந்த ப்ரைஸ் ஏரியா. பர்ஃபெக்டாக விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டில் நம்ம டார்கெட்டை கொடுத்துருந்தோம். இங்கேருந்து பவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு நாம் வந்து அந்த டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அது பர்ஃபெக்டாக ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு உண்டான வியூ வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜென்ரலாகவே தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது நம்ம கொடுத்துருந்தது எப்போ அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணிடுறேன். ஜூலை 11th வந்து நம்ம கொடுத்துருந்தோம். டே எண்டில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இந்த சார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக மார்ச்சுக்கு அப்புறமேட்டு நம்மளோட குரூப்பில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறமேட்டு ஒரு 2 முறை டேக் பண்ணியிருந்தேன். இந்த டார்கெட் ஹிட் ஆனப்பயுமே நானும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருந்தது. 24,000க்கு கீழே வந்தது அப்படின்னா 22,600 வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் 24,460 ரேஞ்சை பிரேக் ஆனது அப்படின்னா மார்க்கெட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு 1300 பாயிண்ட் வந்து ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 25,780 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. நிஃப்டி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியோட சார்ட்டு நான் கொடுத்துருந்த டார்கெட் வந்து இந்த இடத்துல 780 ரேஞ்சு நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன அப் மூவ் மட்டும் கொடுத்தது, அதுக்கப்புறமேட்டு கீழே விழுந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டுமே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அரௌண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 26,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இங்கேருந்து ரிவர்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே தான் நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் ஏறினது, அந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியல, அங்கேருந்து ஸ்வால் 24,500 ரேஞ்சை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும்? இன்கேஸ் 24,000க்கு கீழே 24,000ங்கிறது அந்த ரேஞ்சை உடைக்கவே இல்லை மார்க்கெட்டு, சரிங்களா? 24,000க்கு கீழே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் க்ளோஸே வரல. ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு ஒரு நல்ல பவுன்ஸ் தான் கொடுத்துருந்தது. இது வந்து நிஃப்டிக்காக நம்ம கொடுத்துருந்த சார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக்கோடது, நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு, நம்மளோடது 250 இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறோம், ரைட்டு. நாஸ்டாக்கு லைவ் மார்க்கெட் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். மை வியூ நாஸ்டாக் அப் ட்ரெண்ட் ஓவர். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20,560 ரேஞ்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த லைன் நான் என்ன சேஞ்ச் பண்ணல. ஸோ அங்கேயே தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு நாள் டாப்பில் க்ளோஸ் வச்சது, அதுக்கு அடுத்த நாளே விழுந்திருந்த ஃபாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2.4%, 460 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணலை, அங்கேருந்து கீழே தான் விழுந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் லைவாகவே அப்கமிங் டேஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எது மாதிரியான டைரக்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிஃப்டியோட சார்ட்டு டே டைம் ஃப்ரேமில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைக்ளிக் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து கிராஷு, கரெக்ஷன் இது மாதிரி பாயிண்ட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மார்க்கெட்டில் கிளியராக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன இந்த ஹையை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருந்தது. ஸோ ப்ரிவியூஸ் வந்து நான் கொடுத்துருந்த ரிஜெக்ஷன் வந்து இதை பேஸ் பண்ணி மட்டும் தான். இந்த ரேஞ்சில் இருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்னும் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு சில பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு, எக்ஸ்டென்ஷனு. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு டார்கெட்டு, ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாமே ரிவர்சல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆனது அப்படின்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகும்போது ஓகே ஃபால் நடந்தது. ஆஃப்டர் தட் இந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகும்போது மார்க்கெட் சைட்வே கன்சாலிடேஷனில் தான் போயிட்டு இருந்தது. மேபி இந்த டைம் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபர்தராக ஃபால் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது ஃபால் இருக்குது அப்படின்னா இது கண்டினியூவாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டார்கெட் 22,700 ரேஞ்சு வந்துருமா அப்படின்னு கேட்டால் இது இமீடியட்டாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து பேக்கெண்டில் மார்க்கெட்டோட நிறைய ஃபேக்டருமே இருக்குது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு நியூஸு இது மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அதோட வேகம் அதிகரிக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நியூஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது, மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய விஷயம் இருந்தது அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஃபர்தராக டவுன் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்விங் லோ அப்படிங்கிறது இதுதான் 24,000. ஸோ அந்த 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவுமே நமக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் 0.56618. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கான இமீடியட் சப்போர்ட் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்ச் வரும்போது ட்ரை பண்ணலாம். 25,100, 24,800. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது வந்து ஃபெப் லெவலில் நமக்கான ஒரு டிமாண்ட் ஜோன் எங்கே அப்படிங்கிறத வந்து காட்டிருச்சு. மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு சப்ளை ஆக்ட் ஆனது. ஆஃப்டர் தட்டு இந்த சப்ளை ஜோன் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருந்தது. பட் ஆனால் அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இல்லை.
இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண வாட்டி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாகவே கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 24,800 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அப்கமிங் டேஸில் ஒரு டிமாண்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நிஃப்டியில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, அல்லது இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய சார்ட்டை நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கிளியராக கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி நார்மலாக சார்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்து திடீர்னு ஒரு பெரிய பூம் வந்து நடந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் பிட்காயினே காட்டுறேன். சரிங்களா? பிட்காயினே ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்கும். ஓகே, இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட இது பிட்காயின் வந்து ஓப்பன் ஆன வாட்டி 2020 வரைக்குமே இது ஓப்பன் ஆனது. சார்ட் அவைலபிள் பார்த்தோம் அப்படின்னா 2019 2020 வரைக்கும். ஸோ இந்த டியூரேஷனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்து ஒரு பெரிய பூமு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறமேட்டு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய கரெக்ஷன். கிட்டத்தட்ட என்னன்னா ஏறின மொத்த மூவ்மெண்ட்டுமே அப்படியே வாஷ் அவுட் ஆன மாதிரியான ஒரு வியூ இருக்குது. சரிங்களா? இதுதான் பிட்காயினில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வியூ. பட் ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா இது கிட்டத்தட்ட 2019 நம்மக்கிட்ட ஒரு 5 வருஷத்தோட டேட்டா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு மேலே ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட சார்ட்டில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோன்னு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல லாக்ரித்மிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த லாக்ரித்மிக் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ண வாட்டி என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு என்ன விஷயம் பேக் எண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இதை கொடுத்துட்டு ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா சார்ட் வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ பாருங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்குமே அதாவது ரொம்ப வருஷமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருந்து திடீர்னு ஒரு பூமு, அதுக்கப்புறமேட்டு டோட்டலாக வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு கரெக்ஷன், அதாவது டோட்டலாக அது அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரியான ஒரு வியூ தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு, கிளியராக நடந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லாக்ரித்மிக் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், இதை காட்டிடுறேன். இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே மாதத்தில் 2024 பிப்ரவரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டாப்பில் என்ன பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஷோ ஆகும். 43% வந்து மூவ் ஆன மாதிரி காட்டுது. ஸோ இந்த கேண்டிலோட சைஸ் என்னவா இருக்கு, அதே 45%, இங்கேயாவது 43%. பட் ஆனால் இந்த இடத்துல 45% கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த கேண்டில் சைஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது பேட்டர்ன் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த லாக்ரித்மிக் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த லாக்ரித்மிக் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் என்னவோ அது அப்படியே அந்த கேண்டில் சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? இங்கே 45% என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, நம்ம இதை விட்டுட்டு லாக்ரித்மிக் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்கமிங் வீடியோவில் அதை ஒரு டாப்பிக்காகவே கூட எடுத்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நான் இப்போ டோட்டலாகவே ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுற ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக்ரித்மிக் சார்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது கீப் ஆன் இந்த ரேஞ்ச் வரும்போது எல்லாமே மந்த்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பக்காவாக கிளியராக இருக்கும். பட் ஆனால் கேண்டில் குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையுமே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும்போது எல்லாமே மார்க்கெட் ரிவர்சல். சரிங்களா? ஸோ இது வந்து டாப் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு. சரிங்களா? மந்த்லி டைம் ஃப்ரேமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்போதைக்கு எடுத்துறேன். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு அடுத்தது 2 லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி கிரியேட் பண்ணியிருக்கிறது. இந்த சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது 2007 கிரியேட் ஆகக்கூடிய பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன். அப்போ இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் வந்து இமீடியட்டாக எடுக்கக்கூடியது இந்த லெவல் சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்சை பார்க்கும்போதே தெரியும். இங்கே கண்டினியூவாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 முறை சப்போர்ட் எடுத்தது 4th டைம் பிரேக் டவுன். 1 2 3 முறை சப்போர்ட் எடுத்தது 4th டைம் பிரேக் டவுன். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கு. மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புமே இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை. இன்கேஸ் இந்த ஒரு லைன் ஒன்று நான் டெலீட் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இன்கேஸ் இந்த லைன் இதை மட்டும் நான் கொஞ்சம் இதாக பண்ணிடுறேன், டேஷ்டு லைனாக கிளியராக இருக்கும். இன்கேஸ் இந்த லைனை பிரேக் ஆனது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் வந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 38,000க்கு கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 38,000 கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வியூ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் டேஸோட வியூ.
இம்மீடியட்டா நடக்கிறதுக்கு உண்டான வியூ அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சரிங்களா? நம்ம அனலைஸ் பண்றது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த கரெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது இது மாரி ஒரு பெரிய கிராஷ் நடக்கணும் அப்படின்னா, இது ஒரு 2 மாசத்துல, 1 மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம். பட் ஆனா அது ஸ்லோவா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ட்ட ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரெகுலரா கீழயே தான் வந்துட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது சைக்ளிக் டவுனு. ஸோ இது பொறுமையா தான் கீழ இறங்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2007 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆனது. அடுத்த சப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு 2009 மார்ச் வந்து கிரியேட் பண்ணுது. சரிங்களா? இத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் வந்து இந்த ட்ரேட் வந்து போகலாம். அதாவது ஸ்லோவான ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா. அதேபோல எலக்ஷன் இப்போ கம்மிங் நவம்பர் நார்த் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேட்டோட அசெம்பிளி எலக்ஷன் இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட் ஆயி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன டவுனு, அப்பு, டவுனு இது மாரி குடுத்துட்டே தான் வரும். மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கு கண்டிப்பா. ஸோ அது வந்து இப்போதைக்கு இம்மீடியட்டா நம்ம பார்க்கும்போது, டே டைம் ஃப்ரேம்ல நான் இங்க ஒரு சில பாயிண்ட்ட நான் ஷோ பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ரீசென்ட்டா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்ப இத ஹைலைட் பண்ணா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கான ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண இந்த ஒரு டிமாண்ட் ஜோன் அரவுண்ட் 49,700 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து இம்மீடியட்டா ரீச் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு 3,200 பாயிண்ட் ஒரு நிஃப்டில வந்து ஒரு 1000 பாயிண்ட் எதிர்பார்க்குறோம். பேங்க் நிஃப்டில வந்து ஒரு 3,200லேருந்து 3,500 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து அப்கமிங் டேஸோடது மேபி டவுன்ல வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டிலயும். ஓகே. இத தாண்டி ஒரு சில பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து இந்த மைனர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல எது மாரி நடக்கலாம்னா, இது நிஃப்டியுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். கொஞ்சம் இப்படி அப் குடுத்துட்டு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் குடுத்துட்டு இத பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல அகைன் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இங்க ஒரு அப் குடுத்துட்டு இப்படி கன்சாலிடேஷன் நடக்கலாம். மேபி அகைன் இத ரீடெஸ்ட் கூட நடக்கலாம். இப்படி வந்துட்டு தான் மார்க்கெட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமே தவிர, அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா சடனா விடியற பொழுதே வந்து நமக்கு பெரிய அளவுல கரெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சைக்ளிக் டவுன் வந்து எதிர்பார்க்குறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டில. இத தாண்டி இன்னும் ஒரு சில பாயிண்ட். இது வந்து ஹாங்காங் ஓட மார்க்கெட்டு. இது எதுக்காக அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்ட நான் சொல்லிடுறேன். 2018ல இருந்து விழுந்துட்டு இருக்க விழ ஆரம்பிச்ச மார்க்கெட். ஸோ இப்ப தான் அதுல வந்து ஒரு புல்லிஷ்க்கு உண்டான பிரஷரே கிரியேட் ஆயிருக்கு. 2018ல இருந்து 24 6 வருஷம் கழிச்சு இப்ப தான் புல்லிஷோட பிரஷர் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட நெட் அசெட் வேல்யூ என்ஏவி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கெயின் ஆகுறது. ஒவ்வொரு மந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். அதாவது கெயின் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் வந்து இன்ஸ்டால்மென்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அது ஆவரேஜ் ஆகும்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு நமக்கான ஒரு ரிட்டர்ன் கிரியேட் பண்ணும். 2009ல ஒருத்தங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட பணத்த வந்து வித்தின் 1 இயர்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 75% வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறமேட்டு 5 வருஷம் கழிச்சு அவங்க வித்ட்ரான் பண்ணும்போது, அதே 74% 75% மட்டும் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இதுவே 2010 ரேஞ்சுல 2009 ரேஞ்சுல எண்டுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா கெயினே ஆகியிருந்திருக்காது. இது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் ரெக்கார்ட நாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். அதே போல 2016ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வித்தின் 2 இயர்ஸ்ல ஒரு 67% கெயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்ட சொல்றேன். சரிங்களா? இத தாண்டி இன்னும் பேக் எண்ட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் அல்லது எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆ இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட். சரிங்களா? பட் இருந்தாலுமே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட வச்சு மட்டும் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த சினாரியோ நம்மளோட மார்க்கெட்ல நடந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். நடந்துறக்கூடாதுன்னா, அது நம்ம கையில கிடையாது. பட் ஆனா, இன்வெஸ்டருக்கு மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபிய நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அது மாரியான ஒரு விஷயம் நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்ட நான் மென்ஷன் பண்றேன். இந்த 1 இயர்ல கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே நான் இப்ப வந்து 2014ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் 2016, 17, 18, 19 ரேஞ்சில நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகபட்சம் ஒரு 20%, 24% இந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும். இதுவே ஒருத்தங்க 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் இந்த நாள் எப்படி இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. 35%க்கு மேல நெகட்டிவ்ல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு பெரிய ட்ரீமோட இருந்திருப்போம். சூதுகவும் படத்துல வர மாரி அந்த சாங் மாரி தான் நம்மளோட லைஃப் வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்துருந்தோம். காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாருமே அத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலருந்து ஓவர் கம் பண்ணி
ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு ஒரு சேஃபர் சைடாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கூட வந்திருப்பீங்க. ஸோ அந்த சைக்கிளிக் எல்லாமே இது நாள் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தது வேற. பட் ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வேற மாதிரி இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸான்னு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபினான்சியல் அட்வைஸரோ கன்சல்டண்ட்டோ கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சரிங்களா. நான் இப்போ கொடுத்துருந்த டாபிக்கு கொடுத்துருந்த ஒரு சில விஷயத்தில் தப்பு சரி அது எது வேணாலும் இருந்திருக்கலாம். என்னோட வியூவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது தப்பு அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கூட நீங்கள் உங்களோட கரெக்ஷன் வந்து என்னோட சைடில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். சரிங்களா. ஸோ இப்போ இது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிடக்கூடாது. நான் போட்ட பணம் கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் எப்படி எது மாதிரி இருந்தது, ஒரு பெரிய பணத்தை நான் சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிற ட்ரீமோட உள்ள வரோம். அதுக்கப்புறமேட்டு போட்ட பணத்தை நான் எடுத்துட்டா போதும், நான் லாஸ் பண்ண பணத்தை எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். ஸோ இந்த டைம்ல வந்து என்னை பொறுத்தவரை இன்வெஸ்டாருக்கு கரெக்டான டைம் கிடையாது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக வெளியே எடுக்கிறதுக்கு பாருங்க. ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜில் உங்களோட என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் எஃப்என்டோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வர பணத்தை எல்லாமே இழந்துட்டே தான் இருப்பீங்க. 3 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நான் இனிமேல் ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் 3 வருஷத்தில் லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் டைமையும் பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னை பொறுத்தவரை லேர்ன் பண்ணுறதுக்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய சேனல் இருந்துகிட்டே இருக்குது ட்ரேடிங்கை பற்றி அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக ஒரு சில பாயிண்ட்டை கவனிச்சிங்க அப்படின்னாலே நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட வீடியோலேயே நிறைய ஸ்விங் ட்ரேடு ஸ்டாக்கெல்லாம் எடுத்து பண்ணும்போது அதில் நிறைய பாயிண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாயிண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பை.